ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த ஆடி அமாவாசை எப்போ வருது அப்படின்னா 3/8/2024 சனிக்கிழமை மாலை 3:55 வந்து ஸ்டார்ட் ஆகுது. 3:55 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் 4/8/2024 மாலை 4:40 மணி வரை வந்து இந்த அமாவாசை இருக்குது. இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இந்த ஆடி அமாவாசை வந்து ஏன் சிறப்பானது அப்படின்னா, தக்ஷணாயத்தில் வரக்கூடியது, அதாவது உத்தராயணத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கும் தக்ஷணாயத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள். ஏன்னா தக்ஷணாயனம் அப்படிங்கிறது உண்டானதே பித்ருக்களுக்கு உண்டான விஷயங்கள். தக்ஷணாயத்தில் அமாவாசை வர்றது வந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதாவது மாத்ருகாரகனான சந்திரனுடைய வீட்டில் வந்து சூரியன் பிரவேசிக்கக்கூடிய மாதம் வந்து ஆடி மாதம்ங்க. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று நீங்கள் வந்து ஏழைகளுக்கு தானம் கொடுக்கறது, சக்தி வழிபாடு பண்ணுறது, அம்பால வழிபாடு பண்ணுறது, அதே மாதிரி தர்ப்பணம், பித்ருக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அன்னைக்கு வந்து நீங்கள் புனித நதிகளில் வந்து நீராடுறது வந்து சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் என்ன நதி இருக்கோ அந்த நதியை நீங்கள் வந்து என்னென்னா தெய்வமாக நினச்சி, அது காவேரியாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் தூரம் இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு போய் அங்கே புனித நதிகளில் நீராடுறது, தர்ப்பணம் ஆத்தங்கரையிலேயே அங்கேயே என்னது ஒரு பிராமணர்கள் இருந்தால் அல்லது நீங்களேவே வந்து என்ன செய்யலாம், தர்ப்பணம் பித்ருக்களை நினச்சி பித்ருக்களுக்காக தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பான பலன்கள். நமக்கு வாழ்க்கையில் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும், உங்களுக்கு திறமைகள் இருந்தாலும் சரி, உங்ககிட்ட உழைப்புகள் இருந்தாலும் சரி, ஆனால் ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். ஒருவரை, அதாவது நம்ம வாழ்கிறதுக்கு வந்து முக்கியமானதில் வந்து என்னென்னா ஆசீர்வாதங்கள். அதுவும் யாருடையது? பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பித்திருக்கள் வந்து நமக்கு எப்போவுமே சாபம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க அதிருப்தி ஆயிட்டாலேங்க நமக்கு வாழ்க்கையில் கைக்கு, அதாவது பக்கத்தில் வரும் ஆனால் கிடைக்காம போகும். அதை நினச்சி நம்ம ஏங்குவோம். ஸோ அதனால் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் வந்து பித்திருக்களுக்கு, அதாவது நம்மளுடைய வீட்டில் இறந்துருப்பாங்க இல்லையா, அந்த முன்னோர்களை நினச்சி நீங்கள் வந்து என்ன செய்யணும், தர்ப்பணம் கொடுத்து அவங்கள வந்து வழிபாடு பண்ணணும். நீங்கள் வந்து ஆடி மாதம், அதாவது நீங்கள் மற்ற அமாவாசைகள்லாம் கும்பிடலைன்னா கூட ஆடி மாதம், தை மாதம், புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மாலியபட்சம், அதாவது 5 நாள் இருக்கு இல்லையா, அந்த இதை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டாலே உங்களுக்கு பித்ரு தோஷமோ இல்லை பித்ரு சாபமோ எதுவுமே வராது. பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே நம்மளோட வாழ்க்கையில் சகல விதமான சௌபாக்கியங்களுமே வந்து சேருங்க. இது வந்து ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நிறைய நமக்கு, அதாவது அம்மன் வழிபாடு இதெல்லாம் இருக்குது. இந்த அமாவாசை திதி நான் சொன்னேன் இல்லையா, இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும், அந்த டைமில் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை இதில் வருது, ஆடி அமாவாசை வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது. அது வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிறப்பு தான். ஏன் அப்படின்னா சண்டேங்கிறது லீவு எல்லாத்துக்குமே. அதனால் ஈஸியாக வந்து பித்ருக்களுக்கு நீங்கள் டைம் ஒதுக்க முடியும். நான் ஆஃபீஸ் போகிறேன் அதனால் ஒதுக்க முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். அதாவது பித்ருக்களுக்காக நேரம் ஒதுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்கள நினச்சி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். விசேஷமானது, அதாவது சிறப்பான உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆலயங்கள், நல்ல மீன்ஸ் சிறப்பான ஆலயங்களுக்கு, இந்த கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பெரிய கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு நீங்கள் ஈஸியாக போயிட முடியும், டெய்லியுமே கூட போயிட முடியும். பட் ஆனால் புனித ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆடி அமாவாசையில் வரக்கூடிய அந்த அன்னைக்கு புனித ஸ்தலம் சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போய் வழிபாடு, இறை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. பித்ருக்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அன்னைக்கு ஒரு நாள் பித்ருக்களுக்கு பண்ணுங்க. அதே மாதிரி தர்ப்பணம் பண்ணுங்க. ஏழை எளியோர்களுக்கு உங்களால் என்ன முடியுதோ தானம் கொடுங்க. சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, ஏதாவது அவங்களுக்கு என்ன வாண்டடோ, தண்ணி கூட நீங்கள் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒருத்தர் ரொம்ப பசியாக இருக்காரு, ஆனால் அவருக்கே ஒரு 10 பேர் போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தா அந்த சாப்பாடு அவர் என்ன பண்ணுவார்? ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் அவங்களுக்கு என்ன தேவை, ஒருத்தர் சாப்பாடு வாங்கி கொடுக்குறத பார்த்துட்டா நீங்கள் தண்ணி வாங்கி கொடுங்க. அப்படி இல்லையா அவருக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுங்க, இல்லை ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, இல்லை போத்திக்கிறதுக்கு போர்வை வாங்கி கொடுங்க. இது மாதிரி அவருக்குன்னு அதாவது ஆதரவற்றவர்களுக்கு, ஏழைன்னு சொல்லக்கூடியவங்களோ அல்லது ஆதரவற்றவர்களுக்கோ இதை வாங்கி கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியம் கிடைக்கும். அதாவது உங்களை மட்டும் இல்லை, உங்களுடைய சந்ததியினருக்குமே வந்து தோஷங்கள் இருந்துச்சுன்னா அந்த தோஷங்கள் எல்லாம் போகுங்க. இந்த ஆடி அமாவாசையில் வரக்கூடியது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதும், புனித நதிகளில் நீராடுறதும்,
புனித ஸ்தலங்களுக்கு சென்று இறை வழிபாடு பண்ணுறதும், ஏழைகளுக்கு தானம் கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் இந்த தர்ப்பணம் கொடுக்கறது, ஏழைகளுக்கு தானம் கொடுக்கறது, இது மூலிமா அந்த தோஷங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போய் உங்களுக்கு யோகமாக மாறிடும். உங்களுக்கு ஒரு உழைப்பு, நீங்கள் நல்ல எஃபர்ட் போடுறீங்க, ஆனால் அதற்குண்டான பலன் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையை மிஸ் பண்ணாதீங்க. தயவுசெய்து இந்த ஆடி அமாவாசையை உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ, அது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை சிரமப்படாமல் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எஃபர்ட் போட்டதுக்கு மேலேயே எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்து கிடைக்கும். உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் நல்லபடியாக கிடைக்கும். உங்கள் சந்ததி நல்லபடியாக விருத்தி ஆவாங்க. ஏழை எளியர்களுக்கு தானம் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன குறை இருக்கோ, அதாவது புத்திர பாக்கியம் இல்லைன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே திருமண தடை இருந்துச்சுன்னா அந்த திருமண தடையாகணும். பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருங்க. ஒருத்தரை வாழ வைக்கிறதே என்னங்க ஆசீர்வாதம் தான், சாபம் கிடையாது. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆடி அமாவாசையை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.